இதுக்கு மேல நான் என்ன சொல்ல? நான் தனியாயிட்டேன். எங்க இருக்கேன்னு கூட தெரியல. என்னால மூச்சு கூட விட முடியல. என்னோட மரணத்தை என்னால பக்கத்துல பார்க்க முடியுது. 11 நாட்களுக்கு முன்னாடி என்னோட காலடியில மொத்த உலகமும் இருந்தது. ஆனா இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது, என்கிட்ட இவ்வளவு சொத்து சொகம் பணம் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் இங்கேயே செத்து போக போறேன். என்ன காப்பாத்துங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போங்க. ஏய் இந்தாடி இந்த பூ வெச்சுக்கோடி. நான் சொல்றேன்ல நீ வெச்சுக்கோடி. நம்ம கிளம்பலாம் வா. நான் மேடம் என்ன பார்ட்டியா? எங்களுக்கு கொஞ்சம் அட்ரஸ் கொடுங்க மேடம். ஏய் அரஞ்சனா பல்லு பேந்துரும். போங்கடா. ஏய் வா போலாம். ஏய் எங்க கூட வந்து பார்ட்டி பண்ணுங்க. ஏய் ஓடி. ஏய் ஏய் மரியாதை ஒதுங்கி போ, இல்லைன்னா வெட்டிடுவேன். ஏய் சொன்னா புரியாதே, தள்ளுறா தள்ளுறான்றல. யாராவது போலீஸை கூப்பிடுங்க. நானே போலீஸை கூப்பிடுறேன். இவனுக்கு எழுத்துட்டு போங்க. யா குட் மார்னிங் சார். எம்எல்ஏ கல்யாணியை யாரோ கொலை பண்ண போறதா மிரட்டிக்கிட்டே இருக்காங்களாமே. இந்த மேட்ரு கொஞ்சம் சீரியஸா பாருங்க. எலெக்ஷன் டைம், ஜாக்கிரதை. அவங்க நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்க. எஸ் சார். சார் சார் இந்த கல்யாணி மிஸ்டர் மீடியா தன்னோட பக்கம் திரும்பணுன்றதுக்காக ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். தான் உயிருக்கு ஆபத்து, யாரும் என்ன கொலை பார்க்குறாங்க அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் இதை தான் ஃபோனில் பார்த்துட்டு இருப்பியா? சார் அப்போதானே இதெல்லாம் நமக்கு தெரிய வருது. போன தடவை யாரோ சத்தீஸ்கர்ல இருந்து மிரட்டிருந்தாங்களாம். ஒருவேளை இந்த வாட்டியும் மிரட்டி இருக்கலாம். சார் ஒரு தடவை போய் பார்த்துலாமே. சார் இவர் கூட நானும் போறேன். நீங்க கொஞ்சம் பொறுமையாவே இருங்க, நான் போய் பார்க்குறேன். ஏன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஒருவேளை அவங்க மீடியாவோட அட்டென்ஷனுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கணும். எது எப்படியோ நம்ம வேலையை நம்ம பார்க்கணும்ல. நீங்க என்னோட மூளைய குழப்பாதீங்க. நான் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தேன்றதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. இந்த தடவை எலெக்ஷன்ல நான் நிக்க போறேன். என் கூட ஒட்டி ஒட்டி நடக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அப்புறம் சொல்லு. என்ன எங்க தன்னை கொலை பண்ணலாம் இல்ல கிட்னாப் பண்ணலான்னு கல்யாணி மிஸ்ரா பயந்துருக்கலாம். இவ்வளவு நாளும் புலி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதோ இப்ப புலி வந்துருச்சு. இந்த பிரஸ் எங்கிருந்து தான் மோப்பம் பிடிக்கிறாங்களோ, நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க பாரு. கல்யாணி மேடத்தை பத்தி நீங்க எப்ப நியூஸ் கொடுக்க போறீங்க? அவங்கள காண்டாக்ட் பண்ணீங்களா இல்லையா? சார் இது உண்மையிலே நடந்த சம்பவமா இல்ல ஆப்போசிட் பார்ட்டியோட வதந்தியா சார்? மேடம் எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்றதா இருந்தா அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க? கொஞ்சம் தள்ளுங்க, எனக்கு நிறைய வேலை. சார் எங்க வேலையை நாங்க பாக்குறோம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். ஏன் நில்லுங்க, இவங்க இங்க இருந்து உள்ள வரக்கூடாது. சார் பாடி கார்டு சொல்றாங்க நீல கலர்ல ஒரு கார் வந்து. ஏய் வாய் மூடு. இவர் சொல்ற கலர் காரை பாத்தீங்களா? காரு போச்சு, உள்ள 2 பேர் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அது எந்த பக்கமா போச்சு? இந்த பக்கம் தான் போச்சு. சார் வண்டி ரொம்ப நேரம் இங்கே நின்றுட்டு இருந்துதான், ஒரு அரை மணி நேரம் வரைக்கும். வண்டியில இருந்து யாரும் இறங்கல. வண்டியில நம்பர் பிளேட்டும் இல்லை சார்.
உங்க மனசுக்குள்ள நீங்க எதையோ மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை கல்யாணி மிஸ்ரா தப்பிச்சிட்டாங்கன்னா உங்க கடை முன்னாடி ஒரு சேர் போட்டு அவங்க கூட உங்க போட்டோவையும் எடுத்துருவேன். அந்த ஆள் வந்து கண்ணாடியை ஸ்டைலாக கீழே இறக்கிட்டு சிகரெட்டை தூக்கி போட்டாரு. அந்த ஆளுக்கு சுண்டு வரல இல்லை சார். சுண்டு விரல் இல்லையா? டிஐஜி சார், அம்மாவுக்கு ஆபத்து இருக்குன்னு எத்தனையோ வாட்டி சொல்லி இருக்காங்க. ஆனா அப்படி சொன்னதை அவங்க சீரியஸாவே எடுத்துக்கல சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? இங்க பாருங்க, நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம் சார். எங்க அம்மாவை கேட்டுக்கு வெளியவே கிட்னாப் பண்ணி பாடி கார்ட்ஸ் சுட்டு இருக்காங்க சார். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, கல்யாணி மேடம் நாங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுவோம். யூ ப்ளீஸ் காம் டவுன். சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுங்க டிஐஜி சார். இல்லைன்னா உங்க எல்லாருக்குமே இது ஆபத்துல தான் முடியும். நான் இப்பவே எச்சரிக்கை கொடுக்குறேன். சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதையாவது பண்ணி சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சிடுவோம். அவங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கு, ஹை பிபி இருக்கு. மம்மி ஒரு நேரம் கூட மருந்து சாப்பிடாம அது மிஸ் ஆச்சுன்னா அவங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அம்மா கூட இருக்கிறவங்க பேசவே பயப்படுவாங்க. அம்மாவோட கையெல்லாம் நடுங்கும் சார். ஆனாலும் அம்மாவோட உடம்புல அவ்வளோ நோய் இருக்கு சார். அம்மாவை கிட்னாப்பர்ஸ் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, ஒருவேளை கொலை பண்ணிட்டாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு அவங்களோட பேத்திய கையில வச்சு கொஞ்சணும்ல. நீங்க இவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்களா உங்க குழந்தைய தான் பாதிக்கும். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸ். சார், சப்போஸ் அவங்க மேடத்தை ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நாம அவங்கள தேடி கண்டுபிடிச்சாகணும். உங்க சைட்ல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களா? சத்தீஸ்கர்காரங்க தான் சார் மிரட்டி இருக்காங்க சார். எனக்கு என் தம்பி அனுராக் மேல கூட சந்தேகமா தான் இருக்கு. அவனுக்கும் அம்மாவுக்குமே ஒத்து போகாது. இன்னும் சொல்ல போனா பிசினஸ்க்காக அவனுக்கு பணம் தேவை கூட இருந்துச்சு. அம்மா பணம் கொடுக்க மறுத்துட்டாங்க. அதனால அடிக்கடி அம்மா கூட தொல்லை கொடுப்பான். லோக்கல் லீடர் விசும்பர் அம்மாவை ஃபோர்ஸ் பண்ணுவான் எலெக்ஷன்ல இருந்து பின்வாங்க சொல்லி. சார், ஒரு கடைசி கேள்வி. இது வரைக்கும் என்னைக்குமே நடக்காத ஏதாவது ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்துச்சா? அதாவது உங்களுக்கு அது வித்தியாசமா தெரிஞ்ச மாதிரி. என்னைக்கும் இல்லாம அம்மா இன்னைக்கு லேட்டா தான் கோவிலுக்கு கிளம்புனாங்க. அவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, டைமிங் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, கால் டேப்பிங் அண்ட் ஃபோன் ட்ராக்கிங் இது ரெண்டும் ரொம்ப ஃபாஸ்டா செட்டப் ஆகணும். ஏன்னா கிட்னாப் பண்ணவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ண வாய்ப்பு இருக்கு. நான் பண்ணிடுறேன் சார். கிளம்புங்க. ஜெயின் சார். கல்யாணி மிஸ்ரா, இன்னைக்கு காலையில் அவங்கள கிட்னாப் பண்ணியிருக்காங்க. வரப்போகிற எலெக்ஷனில் அவங்களுக்கு சீட்டு கிடச்சிருந்ததான். ஒருவேளை இது அப்போசிஷனுடைய வேலையாக இருக்குமோ? அவங்க ஏழைகளுக்கு தெய்வமாக இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஏழ்மையை பார்த்து தான் வளர்ந்துருக்காங்க. அதனால் அவங்க ஏழைகளுக்கு உதவி செய்கிறது அவங்களுடைய கடமையாக நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஏழைகளுக்கு கடவுளாக இருந்தாங்க, ஆனால் அதே நேரம் மற்றவங்களுக்கும் ஒரு பெண் புலியாக இருந்தாங்க. அவங்க முன்னாடி எல்லாருமே தலை வணங்கி தான் நடப்பாங்க. எந்த கல்யாணி மிஸ்ராவை நம்ம வீரமங்கைன்னு சொல்றோமோ அவங்க அரசு அதிகாரிகளை வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க. அதுல பாதிக்கப்பட்டவங்க யாராவது கூட இந்த வேலையை செஞ்சிருக்கலாம். விரிவான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். கேளு, 2018 ஒரு வீடியோ வைரல் ஆச்சுல்ல, அதுல கல்யாணி மேடம் ஒரு SHOவை கன்னத்திலேயே அரைஞ்சாங்க. அதை திரும்பவும் எடு, அதை ஹெட்லைன் ஆக்கு, ரிவெஞ்ச் ஸ்டோரியே பண்ணலாம். சிஎம் சார் அவங்களுக்கு பெஸ்ட் பிசினஸ் விமன் அவார்டு கொடுத்தாங்களே, அந்த ஃபுட்டேஜை முதல்ல வெளியிடுங்க. அந்த வீடியோ கண்டிப்பா தேவைப்படுது. கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து வைங்க. அஜித், மேடமை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சே ஆகணும்பா. பொதுமக்களை தாண்டி மீடியா பொலிட்டிக்கல்ல இருந்து ப்ரெஷர் கிழியுது. இந்த டிவி காரணங்க அவனுங்க இஷ்டத்துக்கு ஏதாவது விஷயத்தை போட்டாங்கன்னா நம்ம தலை தான் ஊருளும். புரியுதா? எஸ் சார். சார், அது ஃபோன் டேப்பிங்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு. அவங்க வீட்டுக்கு வெளியே 2 போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. அதுவும் சிவிலில் இருக்காங்க. எந்த ஆக்டிவிட்டிஸ் அங்கே நடந்தாலும் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சார், கல்யாண மேடம் ரொம்ப வயசாயிடுச்சு, அவங்களுக்கு மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. அந்த கிட்னாப்பர் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அவங்க உயிருக்கே ஆபத்தா போயிடும். எனக்கு தெரியுது. அப்புறம் அந்த அம்மா கூட சரியா மருந்து எடுத்துக்கலன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார். சார், அவங்க நல்லபடியா திரும்பி வரணும் சார். இதை பாருங்க, நாம வருத்தப்படுறதுனால மட்டும் ஒன்றும் ஆயிடாது. கிட்னாப்பர்ஸை தேடி ஆகணும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? எந்த இடத்துல கிட்னாப்பிங் ஆச்சோ அந்த இடத்துல இருந்து நம்ம விசாரணை ஆரம்பிக்கலாம். முதல் டீம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோட 3 months கால் ரெக்கார்ட்ஸையும் இமிடியேட்டா செக் பண்ணணும். ஓகே, இதுல முக்கியமா நம்ம யாரையுமே நம்பக்கூடாது. அப்புறம் இன்னொரு டீம் லக்னோலையும் அதை சுற்றி இருக்கிற ஏரியாலையும் எத்தனை கிட்னாப்பர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்கங்கிறத செக் பண்ணணும். லக்னோவில் எந்த டீம் ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்கணும்.
அப்புறம் 3வது டீம் விஷம்பர் யாதவையும் அவரோட சப்போர்ட்டர்ஸையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், நம்ம கிட்ட டைம் இல்லை. இந்த கல்யாணி மிஸ்டரோட ஹிஸ்டரி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ பணத்துக்காக தான் யாராவது கிட்னாப் பண்ணியிருக்கணும். ஆனால் மர்டரோட மோட்டிவ் தெரியலையே. இறங்குன்றல சொல்கிறத நல்லா கேட்டுக்குங்க மேடம். இப்போ நீங்கள் எங்களோட தயவில் தான் இருக்கீங்க. கிட்னாப் பண்ணியிருக்கோம். அதனால் உங்கள் திமிரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் மேடம். எங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்களும் கோஆப்ரேட் பண்ணுவோம். வேலை முடிஞ்சது நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம், நாங்களும் வீட்டுக்கு போயிடுவோம். யார் சொல்லி என்னை இங்க கிட்னாப் பண்ணியிருக்கீங்க? விஷம்பரா இல்ல அனுராக்கா? ஒரு நிமிஷம். ஆமா, நீங்க எல்லாரும் சத்தீஸ்கர் பசங்களா? அடிக்கடி என்ன போன்ல நீங்க தான் மிரட்டிட்டு இருந்தீங்களா? ஐயோ, என்ன உங்களோட பெருமை பேசிக்கிட்டு இருக்கீங்க மேடம்? உங்களை கிட்னாப் பண்ணியிருக்கோம். எங்களை யாரும் ஹையர் பண்ணல. எங்களுக்கு தோணுச்சு உங்களை கிட்னாப் பண்ணிட்டு, அவ்வளோதான். இதுக்கு மேலே கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அனு, உங்களுக்கு கொஞ்சம் வாயை மூட சொல்லுங்களேன். எனக்கு இப்படியெல்லாம் இருந்து பழக்கம் இல்லை. இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. மேடம், உங்களுக்கு சேவை செய்ய இங்கே கூட்டிட்டு வரல. இங்க இருக்கிற வசதியை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். வற்புறுத்தி என்ன நீங்க தடுக்கலாம், ஆனா வற்புறுத்தி சாப்பாடு கொடுக்க முடியாதே. அப்படியே நான் செத்துட்டாலும் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் சொல்ற சரிதானே? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, குண்டை உள்ள இறக்கிடுவேன். வாங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க வாங்க. நான் இந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட மாட்டேன். கன்றாவியா இருக்கு. அனு, இங்க உட்காரு. இந்த கூட்டத்திலேயே நீ ஒருத்தி தான் புத்திசாலியா இருக்க. எனக்கு பிளட் பிரஷர் இருக்கு. ஆமா, நல்லா யோசிச்சுக்க. எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு தேவையானதெல்லாம் நீ தான் கொண்டு வரணும். சரி, நான் போய் சீக்கிரமா எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க, அவங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்களாம். ஸ்பெஷல் சாப்பாடு தான் வேணுமா? இங்க பிளான் டிலே ஆகுது. அவன் ஃபோன் வேற அங்க ஆஃப்ல இருக்கு. என்ன பண்றது ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. இந்த பைத்தியக்காட்சி அவளுக்கு நல்ல சாப்பாடு வேற வேணுமாமா? இதெல்லாம் இங்கே பேசி ஒரு ரோஜனமும் இல்லை. என்ன கேட்குறாளோ அதை கொடுத்துரு. சீக்கிரமாக டெலிவரி பண்ணு. நம்ம ஷேரை வாங்க, கிளம்பு. பிளான் படியே நம்ம போகலாம். இந்த மாதிரி ஹோட்டலை மாற்றுறது, இவளோட தலைவலியை சமாளிக்கிறது, இதெல்லாம் நம்மளோட வேலையே கிடையாதே. இங்கே பாரு மிதுன், இவங்க நம்மக்கிட்ட என்ன சொன்னாங்க? அவங்கள ஒரு இடத்துல வைக்கணும், பணத்தை வாங்கணும், மேட்ரு முடிஞ்சுது. ஆனால் இவங்கள கிட்னாப் பண்ண போய் கான்பூரியே சுற்றிட்டோம். எப்போ தான் அந்த ஃபோன் வரும்? யார் அது? ஹலோ, கல்யாணி சதனுக்கு ஃபோன் பண்ணு. அவங்க கிட்ட 3.5 கோடி ரூபாய் டிமாண்ட் பண்ணு. பணத்தை எங்க எப்போ கொடுக்கணும்னு கொஞ்ச நேரத்தில் நான் சொல்கிறேன். ஒரு புது வண்டி எடுத்துட்டு ஆக்ரா கிளம்பி வாங்க. என்னையே சொல்ற? நாங்கள் எதுக்கு அங்கே போகணும்? நம்ம பிளான்ல இது இல்லவே இல்லையே. இந்த கல்யாணி மேடமை கல்யாண ஊரோட மாதிரி வச்சுன்னு சுத்தணுமா? என்னையா இங்க பாரு, ஓவரா போயிட்டு இருக்கு. இங்க பாரா, நான் சொல்றத மட்டும் செய். சிம்மு மாற்றுறதுனால எதுவும் நடக்காது. நம்ம கேமரை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் சிக்னல்ஸ் ப்ராப் ஆகும். ரூமில் அங்கே கேமர் இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணு. சரி. ஏய், திடீர்னு பிளானை மாற்றிருக்காங்கடா. நாம தான் வசமாக சிக்கியிருக்கோம். இங்கே
இனிமே ரிஸ்க்கு தான். டிஐஜி சார், உங்களோட இன்வெஸ்டிகேஷன்லாம் எவ்வளோ தூரம் போயிருக்கு? இன்னை வரைக்கும் யாருமே எங்களுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. அந்த எஸ்யூவி என்ன ஆச்சு, அதை பற்றியாவது தெரிஞ்சுதா? எவ்வளோ நேரம் தான் சார் அமைதியாக இருக்க முடியும்? நாங்கள் ஏதாச்சும் கிட்னாப்பிங் குரூப் சந்தேகத்தில் இருக்காங்களா? கண்டுபிடிங்க டிஜிபி சார், கண்டுபிடிங்க. நைட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் கிட்னாப் பண்ணவங்க ஒரு ஃபோன் கூட பண்ணலையே. ஒருவேளை அவங்க அம்மாவை ஏதாவது பண்ணிருப்பாங்களோ? அப்புறம் அனுராக் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? நானே ஃபோன் பண்ணி அம்மாவை பத்தி எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொன்னேன். ஆனா அவன் எந்த ரியாக்ஷனும் காட்டல. அவனுக்கு அம்மாவோட கவலை இருக்கா இல்லையா? திவாரி, உனக்கு இன்ஃபார்ம் பண்ற அந்த சீக்ரெட் ஆளுங்க இருக்காங்களே, அவங்களெல்லாம் உடனே கூப்பிடு, நான் பார்த்தாகணும். ஓ, எங்க எப்படின்னு என்கிட்டயே கேட்காத. அவங்க இருக்கும்போது நீயும் அங்க இருக்கணும். அப்புறம் ஏங்க, உங்களுக்கு என்னங்க ஆச்சு? உங்களுக்கு காது கேட்கலையா என்ன? எவ்வளவு நேரமா உங்களை கூப்பிட்டுட்டு இருக்கேன். அங்க சாப்பாடு வேற ஆறுது, பசங்க வேற உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. கத்திட்டு இருக்காத, முதல்ல போனை கொடு. ஆமா, மெதுவா யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அரைச்சே சொல்லிட்டு போங்க. சார், டேட்டாவில் இவங்க 3 பேர் இருக்காங்க. இவங்களோட சுண்டு விரல் தான் கட்டாயிருக்கு. 3 பேரும் வெவ்வேறு கிட்னாப் கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இதில் ஷக்கீல் இன்னும் ஜெயிலில் இருக்கான். மிதுன் அண்ட் ஷங்கர் விடுதலை ஆயிட்டாங்க. ஆனால் ஷங்கருக்கு ரோடு ஆக்சிடென்ட் நடந்தப்போ அவனோட கால் போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது மிதுன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லு. அந்த நீல கலர் எஸ்யூவி இருக்கே, அந்த சேசஸ் நம்பர் எடு. இந்த கலர் கார் குறைவாக தான் இருக்கும். அதோட இது 7-8 வருஷம் பழைய காராக இருக்கும். சரியா? சீக்கிரமாக டீட்டெயில்ஸை மெசேஜ் பண்ணு. ஓகே. சாரி சார். இந்த மிதுன் இருக்கான்ல, வைஸ் சான்சலர் கிட்னாப் ஆனப்போ கூட இவன் கூட இருந்தான். ஆமாம் சார், இவன் கூட இன்னும் 2 பேர் இருந்திருக்காங்க. பக்கூல் அலியாஸ் டோல்கி, பப்ளு இலியாஸ் பவன். யாரோ ஒரு அரசியல்வாதியோட இன்ஃப்ளூயன்ஸில் ஜெயிலில் இருந்து விடுதலை ஆயிருக்காங்க. எல்லா கிட்னாப்பிங் கேஸையும் செக் பண்ணி ஆகணும். அப்போ தான் எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு தெரியும். நம்ம அசம்ஷன் கரெக்ட் தான். இவங்களுக்கு பணம் வேணும். இந்தாங்க, சாப்பிடுங்க. இப்படி எல்லாம் என்னால சாப்பிட முடியாது. எனக்கு கிளீனா பிளேட்டும் ஸ்பூனும் தேவை. அதெல்லாம் இருக்கட்டும். பணத்துக்காக நீங்க கால் பண்ணீங்களா இல்லையா? இவ்வளவு டிராவல் பண்ணா என் உடம்பு கெட்டுடும். தலைக்கு மேல வேலை இருக்கு. ஆனா நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன். இவ்வளவு பொறுப்பு மயிர் இருக்குல்ல, அப்புறம் ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? நான் சொல்ற வரைக்கும் இதுக்கு சாப்பாடுல ஒண்ணு தராதீங்க. மருந்து வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். அனு, அவங்களுக்கு ஃபோன் பண்ணு. பொறுமை பொறுமை பொறுமை. எவ்வளவு நேரம் சார் பொறுமையா இருக்கிறது? எங்களுக்கு பொறுமையை கத்து கொடுக்காதீங்க. அதோட விஷம்பர் யாதவைய இன்னும் பிடிக்கல இல்ல பிடிக்கிறதுக்கு பயப்பட்டு இருக்கீங்களா? பிளட்டி இடியட்ஸ். ஏங்க, எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? கொஞ்சம் டைம் கொடுங்க. அனிதா, நான் உன்கிட்ட அட்வைஸ் கேட்கல. அதோட நீ தான் சந்தோஷமா இருப்பியே. அதான் அம்மா போயிட்டாங்கல்ல. பிசினஸ் ஸ்டார்ட் அப்காக உனக்கு பணம் தேவையா இருந்துச்சு. அது அம்மா உனக்கு கொடுக்கல. நீ இப்ப சந்தோஷமா இருப்பல்ல? நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? அவங்க போயிட்டதால எனக்கு என்ன வருத்தமே இல்லையா என்ன? ஆமா, அம்மாவை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்களா? அவங்கள கிட்னாப் பண்ற அளவுக்கு யாருக்கு தைரியம் வந்தது? சும்மா இருக்கிற இல்லையா? நேத்துல இருந்து நீயும் வீட்டுக்கு வரல. நேத்துல இருந்து தாண்டா அம்மாவையும் காணோம். ஒருவேளை நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா இருப்ப. இல்ல அம்மா போனா கூட கவலை இல்லாத அளவுக்கு நீ இப்ப மாறி போயிருக்க. அப்படிதானடா? ஏன் காலரை பிடிக்காத? போய் கிட்னாப்பருடைய காலரை பிடி. நான் எது உண்மையோ அதை ஓப்பனா பேசுவேன். யாருக்காவது அம்மா மேல கோவம் இருக்கும் இல்லையா? 2 பேரும் கொஞ்சம் வாயை மூடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மாவை கிட்னாப் பண்ணிருக்காங்க, நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு என்னதான் ஆச்சு? தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாத ப்ளீஸ்.
ஹலோ. கல்யாணி மிஸ்ராக்கு பதிலா 3.5 கோடி பணத்தை எங்க எப்ப கொடுக்கணும்னு நாங்க சொல்லுவோம். யார் பேசுறது? எங்க அம்மா எங்க இருக்காங்க? இப்ப வரைக்கும் உயிரோட இருக்காங்க. இதுக்கு மேல அவங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு. கிட்னாப்பர்ஸ் 3.5 கோடி ரூபாய் கேட்குறாங்க. என்னது 3 கோடியா? சத்தீஸ்கர்காரங்க 6 கோடி கேட்டிருந்தாங்க. அப்படின்னா நீங்க அவங்க இல்லைன்னு நல்லா தெரியுது. அப்படின்னா நீங்கெல்லாம் யாரு? உங்களை யாரு அனுப்பினது? அவங்களோட கம்மியான பேராசக்காரங்க. சரி, நீ எதுக்கு கவலைப்படுற? உன் வீட்டில் தான் பணம் கொட்டி கிடக்குல. உங்க யாருக்கும் எந்த பணமும் கிடைக்காது. நீங்கெல்லாம் தெருவுல இருக்கிற வெறி நாய்ங்க. ஒத்த ரூபா கூட தர முடியாது. யாருக்காக இப்ப வேலை செய்ய வந்தோமோ அவனை போட்டு சாவடிக்கிறான். இந்த பைத்தி கட்சி வேற உயிர் எடுக்கிறான். என் மண்டை சூடாச்சுன்னு வச்சுக்கோ. ஏன் சுட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. பொறுமையா இருக்க. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் மிதுன், பக்குல், பக்கன் இவங்க எந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆனாங்களோ அந்த கேஸ்ல ஒரு பொலிட்டீஷியனோட மாப்பிள்ளையும் மச்சானும் இருந்திருக்காங்க. இப்ப நைஸா அவனுங்களை இவனுக்கு ஒதுக்கிட்டானுங்க. அவனுக்கு பேர் என்னன்னு ஞாபகம் இல்லை. சார், அங்கித் வர்மா. அங்கித் வர்மா அவன் தான் சார். விஷம்பர் யாதவோட எல்லா எலெக்ஷன் வேலையும் பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை விஷம்பர் யாதவ் தான் இதெல்லாம் பண்றானோ? கல்யாணி மிஸ்ராவை ஒதுக்கி வைக்க பார்க்கறான். சார், ஒரு செகண்ட். அது எஸ்யூவியோட டீடைல்ஸ் வந்திருக்கு. சார், இந்த நீல கலர் எஸ்யூவி அங்கித் வர்மாவோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஒருவேளை நீங்க கரெக்டா இருக்கீங்கன்னா அப்போ விஷம்பர் யாதவ் அங்கித் வர்மாவை பயன்படுத்தி இந்த கிட்னாப்பை பண்ணிருப்பானோ? சார், நம்ம யோசிக்கிறது கரெக்டா இருந்ததுன்னா கல்யாணி மேடத்தை உயிரோட விட மாட்டாங்க. இவங்க ஒரு இடத்துல தங்கவே இல்லை, இடத்த மாத்துறாங்க. லக்னோ, ஹர்தோய், கான்பூர், ஆக்ரா. ஐயோ, முதல்ல இந்த டிராமாவை நீங்க நிப்பாட்டுங்க. தேவையில்லாம எதுக்கு குழம்புறீங்க? இப்ப அந்த அம்மாவை எப்படி காப்பாத்துறது அதை பத்தி யோசிக்க. கல்யாணி மேடம் கிடைக்கலனா அது நமக்கு லாபகரமாக தானே அமையும். சித்தப்பா, ஒரு லேடி ஆஃபீஸர் வந்திருக்காங்க. அவங்கள அங்கேயே உட்கார சொல்லு. அதோட நான் ரொம்ப பிஸியாக இருக்கணும்னு சொல்லிவிடு. அவர் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காரு. இந்த பாருங்க, நான் அவங்கள கண்டிப்பா பார்த்தே ஆகணும். போய் சொல்லுங்க. உங்களை வெயிட் பண்ண சொன்னேன்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவருக்கு நிறைய வேலை இருக்கு. அவரே வருவாருங்க. சார், வெளியே வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் மீட் பண்ண விரும்பல, நல்லா தெரியுது. திரும்பி வந்துடு. 2 நாள் கழிச்சு பண்ணலாம். நானே ஹேண்டில் பண்றேன். இதெல்லாத்தையும் விட்டுட்டு கிட்னாப்பர்ஸ் பின்னாடியே இருங்க. அந்த அம்மாவை என்ன பண்றானுங்களோ தெரியல. ஓகே சார், போலாம். என்ன ரிப்போர்ட்? சார், எந்த ஃபேக் ஐடியா வச்சு அவங்க கால் பண்ணுறாங்களோ அதோட டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடைக்கல. சரி, இந்த 9 நாள் அவங்க என்னென்ன மொபைல் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத சர்வீஸ் ப்ரொவைடர் வச்சு செக் பண்ணு. ஜாமர் இல்லாமல் ஃபோனை யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. பணம் ஏதாவது டிமாண்ட் பண்ணும்போது தான் அவங்க இந்த மாதிரி ஜாமர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. செக் பண்ணு. அப்புறம் அவங்க அந்த ஃபோன் நம்பர்லேருந்து அந்த ஜாமர் எடுத்துகிட்டு கால் பண்ணும்போது அது சர்வீஸ் டவர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருந்திருக்கு அது தெரிஞ்சு அவங்கள லொக்கேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த கால் வந்தாலும் உடனே சர்வீஸ் டவருக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லு. சரியா? சரிங்க சார். சொல்லிடு.
அண்ணா அம்மா பத்திரமா இருப்பாங்கல்ல? வாங்க உட்காருங்க இன்ஸ்பெக்டர் சார். நாங்க இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கோம்னா உங்க அணிகேத் இருக்கானே, கல்யாணோட கிட்னாப்புக்கும் இவனோட காருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஒருவேளை இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னு வையுங்களேன், உங்களோட எலெக்ஷன் கேம்பெயின் பயங்கரமா பாதிக்கப்படும். எந்த விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாம எங்க கிட்ட சொல்ல முடியும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதுதான் சரியான நேரம். சார், எங்களுக்கு இந்த கேஸை பத்தி எதுவுமே தெரியாது. அன்கேத் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிறான்னு தெரிஞ்சதுன்னா நீங்க இவனை என்கொயரி பண்ணி பாருங்க. என்னோட பேர் மட்டும் சந்தேக லிஸ்ட்ல வரவே கூடாது, அவ்வளவுதான். அப்படின்னா இப்ப நாங்க இவனை எங்க கூட கூட்டிட்டு போலான்னு சொல்றீங்க. அதுக்கு எங்களுக்கு உங்க ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும் இல்லையா? அப்போ கண்டிப்பா கூட்டிட்டு போங்க. இன்னொரு விஷயம், உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன், அதுக்காக நீங்க என்ன மன்னிக்கணும். சுனில், இவனை கூட்டிட்டு போங்க. வாடா. ஏய், என்னைய கூட்டு போறீங்க? நான் என்ன பண்ணேன்? என்ன விடுங்க, என்ன விடுங்க, விடுங்கன்ற. எந்த நேரத்துல இந்த பொம்பளை தூக்கணுமோ தெரியல. அளவலியா எல்லாம் சொதப்பலா ஆயிட்டு இருக்கு. கண்ணுறங்கு மகளே, என் செல்ல மகளே, கண்ணுறங்கு மகளே நீ. இந்த தாலாட்டு பாட்டெல்லாம் நான் கேட்டதே இல்லையே. சின்ன வயசுல உங்க அம்மா பாடுவாங்களா என்ன? சின்ன வயசுல நான் ஏழ்மைய பார்த்திருக்கேன். என் வீட்ல ஃபேன் இருக்காது, பெட் இருக்காது, தலைக்கு வச்சுக்க தலகாணி கூட இல்ல. அம்மா தான் எனக்காக தாலாட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதே தாலாட்டு பாட்டை இப்ப பாடி நான் தூங்குறதுக்கு முயற்சி பண்றேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப தூங்கிட்டா எழுந்திருக்கவே மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்தனே, அப்ப நீங்க கண்டிப்பா ஏழ்மையை சந்திச்சிருப்பீங்கன்னு எனக்கு தோணவே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை, அதை நான் உருவாக்குறதுக்காக நான் 40 வருஷம் போராடி இருக்கேன். ஆனா இன்னைக்கு மறுபடியும் நான் அதே 8 வயசு கல்யாணியா வாழ்றேன். இன்னைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. இந்த வாழ்க்கையை உருவாக்க நீங்க இவ்ளோ வருஷம் எடுத்திருக்கீங்களே, அந்த வாழ்க்கை கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயம் திருப்பி கிடைக்கும். இன்னைக்கு நான் என்ன பத்தி கவலைப்படல, நான் என் குடும்பத்தை பத்தி தான் கவலைப்படுறேன். அவங்க ஞாபகம் தான் அதிகமா வருது. இந்த நேரத்துல அவங்க கூட இருக்கணும்னு என் மனசு துடியா துடிக்குது. எல்லாருக்கும் என்னோட அன்பை நான் கொடுக்கணும். அந்த பொறம்போக்கு வேற போன் எடுக்க மாட்டேங்கிறான். அனு தள்ளு, இப்படி வா. ஏய், அவங்கள கொஞ்சம் விட. ஏய், இப்படி வா. ஏய், ப்ளீஸ் விட. ஏய், வான்ற அடிச்சிருவே போ. இப்ப நீ அவங்கள பார்த்து இறக்கப்பட்ட அப்புறம் நீ அடி வாங்குவ. ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல? வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க, கோடி கணக்குல பேங்க் பேலன்ஸ் இருக்கு, ஆனா காப்பாத்த யாரும் வரல. இங்க மாட்டிட்டு தவிக்கிறேன். வந்து எத்தனை நாள் ஆச்சு? இங்க பாரு, நீ போய் அவங்களுக்கு தேவையான மருந்து வாங்கிட்டு வா ப்ளீஸ். இங்க பாரு, நீ போ, அவங்க வயசானவங்க. ஆமா, முதியோர் இல்ல நடத்துறேன் பாரு. பேசிடு. இப்பதான் ஃபோன் பண்றான். ஹலோ, இங்க பாரு, இப்போ நான் சொல்றத நீ கேளு. என்ன, நாங்க குரங்கு இல்ல, நீயும் குரங்காட்டி இல்ல. ஆட்டி வைக்கிற மாதிரி எவ்வளவு ஆடுறது? நீ இந்த 3.5 கோடியை மறந்துரு, அப்புறம் இந்த பெருசையை மறந்துரு, புரியுதா? இனிமே நான் நினைக்கிறத நடக்க போகுது. பிளான் எல்லாம் மாறியாச்சு.
நாங்க நினைக்கிறத தான் செய்வோம், புரியுதா? எங்க பாருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ என்னால கொடுக்க முடியும், நான் தரேன். தயவு செஞ்சு என்ன இங்க இருந்து அனுப்பிடுங்க. எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். என்ன தயவு செஞ்சு விட்டுடுங்க. எனக்கு உடனடியா நிஷம்பர் அப்புறம் அனிகத்துக்கிட்ட கேள்வி கேட்கணும். ஏன்னா கிட்னாப்போட இவங்க சம்மந்தப்பட்டவங்க. அப்புறம் நீ மிஸ்ரா ஃபேமிலியை எப்பவுமே கண்காணிச்சுக்கிட்டே இரு. அவங்களும் சந்தேக லிஸ்ட்ல இருக்காங்க. அவஸ்தை விஷம்பர் வீட்டில் போய் நீ ஏதாவது கிடைக்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாரு. நம்ம வரும்போது கடைசி ஒரு அட்ரஸ் கிடைச்சது, அங்கே போகும்போது போலீஸை கூட்டிட்டு போய் செக் பண்ணிட்டு வா. ஓகே சார். சார், நான் உண்மைதான் சொல்றேன். அந்த பெரிய கேஸுக்கு அப்புறமா மிதுனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். நான் சொல்றதை நம்புங்க சார். நான் எல்லாத்தையும் விட்டாச்சு, ப்ளீஸ் என்ன நம்புங்க. டேய், சும்மா வளன்னு பேசிட்டு இருக்காத. இதுக்கு முன்னாடி கூட நீ கல்யாணி மாட்ட போன்ல மிரட்டி இருக்க, அது எங்களுக்கு தெரியும். எங்க கிட்ட கால் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு. நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டாச்சு. நீ யாருகிட்ட வண்டியை வித்தியோ அவனை கூட ஆளையே காணோம். வண்டியை வித்து 6 மாசம் ஆகுது. எனக்கும் அந்த மிதுனோட கேங்குக்கும் அந்த டாக்டர் கிட்னாப்பிங் கேஸுக்கு அப்புறம் கனெக்ஷனே கிடையாது. சொல்லு. என்ன விஷயம் சார்? கல்யாணியோட கிட்னாப்ல யூபி பீகாரோட கேங் இல்லைன்னா என் மச்சாங்கிட்ட கேட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் சொல்லியிருப்பேன். நீங்க சொன்னதுனால தான் முழு இன்ஃபர்மேஷனையும் நான் எடுத்ததே. டேய் சொல்றா. பிளான் பண்ணது வேற ஒருத்தங்க, செய்யறது வேற ஒருத்தன் சார். 10 கோடின்றதான் மெயின் பணமா இருந்துச்சு. அப்படின்னா இது யாரும் புது லோக்கல் கேங். சரி, நீங்க கிளம்புங்க, அப்புறம் பார்க்கலாம். எஸ் சார். மிதுன் இங்க தான் இருக்கானா? வணக்கம். நீங்க? நான் மிதுனோட அம்மா. அம்மா, ஒரு கிட்னாப்பிங் கேஸில் அவனோட கைரேகை இருக்கிறதா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. போன வாரம் தான் எனக்கு அவன் ஃபோன் பண்ணியிருந்தான். என்னவோ லாட்ரியில் பரிசு கிடைக்க போகுதுன்னு சொன்னான். அதுக்கப்புறமா அனுங்கிற பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னான். அனுவை பற்றி ஏதாவது அவன் சொன்னானா? எங்கே இருக்காங்கன்னு வேற ஏதாவது? அவள் ஹர்துயக்காரி. இவனுக்காக அவள் வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கா. அவங்க அம்மா அப்பாவும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்களாம். எஃப்ஐஆரா? ரொம்ப நன்றிம்மா. சார், நீங்கள் கரெக்டு சார். மல்டிபிள் நம்பரை ஜாமர் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிட்னாப்பர்ஸில் 2-3 பேருக்கு இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு சார். மற்றவங்களுக்கு செல்ஃபோன் ட்ராக்கிங்கை பற்றி எதுவுமே தெரியாது சார். லக்னோ, கான்பூர், ஆக்ரா போனதில் எல்லா ஏரியாலையும் மூடின ஃபேக்ட்ரிஸ், அப்புறம் ஹைவே ஹோட்டல் பக்கத்தில் தான் எல்லா நம்பருமே ஆக்டிவேட் ஆகிருக்கு. குட். சரி, நீ ஒரு வேலை பண்ண. இதோ இந்த 1 2 3 4 இந்த நம்பர் கொஞ்சம் செக் பண்ணு. சார், இந்த நம்பர் வேறு நம்பராக இருக்குது சார். கிட்னாப்பர் எந்த நம்பர் வச்சு முதல்ல கால் பண்ணானோ அந்த நம்பர் இது கிடையாது சார். எல்லா சிடிஎஸ்க்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. 24 மணி நேரத்துக்குள்ள ஏதாவது ப்ளூ கார் இல்லைன்னா ஒயிட் கார் கண்ணில் பட்டுச்சுன்னா உடனே நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். நான் ஆல்ரெடி மைண்ட் செட் ஆயிட்டேன். இது அந்த விஷம்பரும் அணிகத்தும் தான் பண்ணியிருக்கணும்னு எனக்கு டவுட்டே இல்லை. சார், இந்த காரியத்தை விஷம்பரும் அங்கீதம் பண்ணியிருந்தா இந்நேரம் அந்த அம்மாவை கண்டிப்பாக கொண்டிருப்பாங்களே. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வேறு விதமாக யோசிக்கணும். நான் ஹர்தோ இல்லை அனுவோட பிரதரை சந்தித்தேன். அந்த பொண்ணு தான் கிட்னாப்பர்ஸ்க்காக ஃபோன் பண்ணியிருந்தா. அவன் எப்போவுமே அவன் தம்பியோட ரெகுலர் காண்டாக்டில் இருக்கா. அதோட இந்த நம்பர் மற்ற நம்பர் மாதிரி சேஞ்சஸ் ஆக மாட்டேங்குது. அதனால் இந்த நம்பரை நம்ம ட்ரேஸ் பண்ணால்
கண்டிப்பா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஏன் இப்படி ஒரு முக்கியமான விஷயத்தை என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு நேற்று தோணல? இமீடியட்டா இந்த நம்பரை நம்ம டீம் கிட்ட கொடுங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. சார் கொடுத்துட்டேன் சார். சரி சரி, நீ சொல்லு. சார், இந்த பழமொழியை கேட்டிருப்பீங்க, த பியூட்டி ஆஃப் த சோல் இஸ் நோன் இன் த ஃபேஸ். அட தமிழ்ல சொல்லு. இந்த எல்லா பிளானிங்கும் சோஃபால தான் நடந்திருக்கு. எந்த விஷயமும் வெளியில இருந்து நடக்கல சார். என்ன சார், இங்க பாருங்களேன். ஒருவேளை இந்த நம்பர்ல இருந்து அனு தன்னோட பிரதருக்கு ஃபோன் பண்ணலாம். இந்த எல்லா நம்பரையும் ஒண்ணா வாங்கியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கிட்னாப் பண்ணியிருக்காங்களே அனு அப்புறம் அந்த மேடம், இவங்க மோட்டார் சர்வீஸ்க்கு அக்கம் பக்கத்தில் இருக்கணும். அமித், கிட்னாப்பர்ஸ் யூஸ் பண்ண ஃபோன் கடைசியாக எந்த இடத்துல ஆக்டிவ் ஆயிருக்கு? சார், இந்த நம்பர் கொஞ்ச நேரத்துக்கு ஆக்டிவாக இருந்தது. லக்னோ, கான்பூர், ஆக்ரா, அதுக்கப்புறம் எல்லா நம்பருமே ஸ்டாப் ஆயிடுச்சு சார். இந்த கிட்னாப்பர்ஸ் அந்த மேடத்தை லாட்ஜ், கெஸ்ட் ஹவுஸ் இல்லைன்னா ஏதாவது ரகசிய இடத்துல வச்சிருக்கணும். அதோட அவங்க எங்க ஸ்டே பண்ணியிருக்காங்களோ ஒரே கம்பெனி சிம்மை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி வாக்கியம், கான்பூர் அப்புறம் ஆக்ராவில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் உடனே இன்ஃபார்ம் பண்ணு. அவங்க லாட்ஜ், கெஸ்ட் ஹவுஸ் அப்புறம் மோட்டோ ஃபோன் கேலரிஸை செக் பண்ணட்டும். அங்கே இருக்கிறவங்களை பற்றி சொல்லட்டும். அவங்க கூட ஒரு வயசான லேடியும் ஒரு பொண்ணும் இருக்காங்கிறத சொல்லிடுங்க. சார், நீங்க என்ன பண்ண யோசிக்கிறீங்க? கல்யாணோட ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிடு. ஓகே சார். அப்படியே நேரா போங்க. நீங்க கிட்டத்தட்ட ஸ்பாட்டை நெருங்கிட்டீங்க. இவளை இப்போவே பார்டருக்கு அந்த பக்கம் கடத்துறோம். இவளை அங்கேயே சுட்டு தள்ளுறோம். வேலையும் சீக்கிரம் முடியும். டேய் சும்மாறா. சார், ஆக்ரா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எந்த லாட்ஜ்ல அவங்க தங்கி இருந்தாங்களோ அங்க இருந்து அவங்க இப்ப கிளம்பி போயிட்டாங்களாம். சேம் ஒயிட் கலர் SUV. இப்போ நம்ம முதல்ல எங்க போனோம் அதை சொல்லு. இங்க இருந்து ரைட்ல திரும்பணும். அப்படியே யூ டர்ன் எடுங்க. போலீஸ் வந்துட போறாங்கடா, சீக்கிரம் வண்டி ஏடு. இங்க பாரு, இவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. இவங்கள விட்டுறலாம். பாரு, நான் சொல்றத கொஞ்சமாச்சு நீ கேளு. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. தேவையில்லாம நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிப்போம். ஒயிட் கலர் கார் பீகார் பார்டர்ல தெரிஞ்சுதான். கொஞ்சம் சீக்கிரம் பார்டர் பக்கம் போ. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இப்ப எந்த பக்கம் போகணும் சீக்கிரம் சொல்லு. முன்னாடி போயிட்டு ரைட் சார். இன்னும் எவ்வளவு மீட்டர் தூரம் இருக்கு? 300 மீட்டர் சார். 300 மீட்டருக்கு அப்புறம் ரைட் எடு. கம் ஆன் சீக்கிரம் போங்க. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. அவங்கள விட்டுடு. அவங்க பாவம், அவங்களால முடியல. ஏன் இப்படி பண்ற? ப்ளீஸ், அவங்களால முடியல. அலோக் 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 அலோக். டோல்கி சீக்கிரம் வா. மேடத்துக்கு ஏதோ ஆயிடுச்சு. பயப்படாதீங்கம்மா, நீங்க ரொம்ப சேஃபா இருக்கீங்க. எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் உயிரோட திரும்பி வருவேன்னு நினைக்கல. இனிமே என் பசங்களை நான் பார்க்க மாட்டேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் நிறைய தவறுகள் செஞ்சிருக்கேன். அதெல்லாம் திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நீங்க என் உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. இத பத்தி எல்லாம் எதையுமே யோசிக்காதீங்கம்மா. முதல்ல நீங்க அமைதியா இருங்க. இந்த மோசமான சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க நல்லபடியா திரும்பி வாங்கம்மா. எதை பத்தியும் கவலைப்படாதீங்கம்மா. கோடிக்கணக்கான மக்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. அந்த ஆசீர்வாதம் தான் உங்களை காப்பாத்தி இருக்கு. நீங்க சீக்கிரமே உங்க குடும்பத்தார சந்திக்கலாம். அதுல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். எங்களை எதுக்காக இங்க கூப்பிட்டீங்க? வாயை திறந்து பதில் சொல்லுங்க. எங்க அம்மா எங்க இருக்காங்க? எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும். எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இவங்களை கிட்னாப் பண்ணது யாரு? இவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா தானே சொல்லுவாங்க. இதோட மாஸ்டர் மைண்டே அந்த மிதுன் தானே. அவன் தப்பிச்சிட்டான். ரோட்ல இருக்கிறவனை பிடிச்சிட்டு இவங்க ஹீரோ ஆயிடுவாங்க. இப்படி அண்டங்காக்கா மாதிரி காக்கான்னு கத்தாம இருந்தா தான் பேச முடியும். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். மிதுன் தப்பிச்சு போயிட்டான். ஆனா இவ்வளவு எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. உனக்கு வெக்கமே இல்லையா பிரீத்தி? எவனாவது வெளியாள். ஆனா உனக்கு அவங்க பெத்த அம்மா வச்ச. இப்ப நான் உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் விளக்கமாவே சொல்றேன். கல்யாணி மேடத்தோட கிட்னாப்புக்கு பின்னாடி
கல்யாணி மேடத்தோட செல்ல மகளும் அப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பின்னாடி முகத்தை வச்சு நின்று இருக்கானே, இவங்க 2 பேரும் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆகே சம்பத் வந்து எல்லா பேங்க்குக்கும் போயிட்டு வந்தான். அப்புறம் ஆனந்துலுக்கு லெண்டரை சப்மிட் பண்ணும் போதே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது சார். இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் போது எங்களுக்கு தெரிய வந்தது, இவன் வெளியே 3 கோடிக்கு கடன் வாங்கியிருக்கான் சார். இவன் தன்னோட ஃப்ரெண்டு மிதுன் கூட சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சான். அது டோட்டலாக ஃப்ளாப் ஆயிடுச்சு சார். அதனால இவன் கடனாளி ஆயிட்டான் போல. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் மிதுன், அலோக், டோல்கி, அப்புறம் பப்பன் இவங்களை ஹையர் பண்ணி பணத்துக்கு பின்னாடி அலைய ஆரம்பிச்சான். பிரீத்தி, சம்பத், நீங்களா அம்மாவை இப்படி பண்ணீங்க? போய் 3 கோடி ரூபாய்க்கா? 3 கோடி இல்லை, 3.5 கோடி. 50 லட்சம் கிட்னாப்பிங் ஃபீஸ் வேற இருந்தது. என்ன சம்பத் ப்ரோ, எல்லாம் நிஜம்தானே? அம்மா எப்பவும் எனக்கு சப்போர்ட் பண்ணதே இல்ல. எனக்கு பணத்தோட அவசியம் இருந்துச்சு, ஆனா அவங்க கொடுக்கல. நான் பண்ண எல்லா பிசினஸும் வீணா போயிடுச்சு. அப்ப நான் என்னதான் பண்ணுவேன்? இவ வேற பிரெக்னெண்ட்டாக இருந்தா, கடன் கொடுத்தவெல்லாம் பணத்தை கேட்டான். நான் என்னதான் செய்வேன்? நான் ஒன்றும் கிரிமினல் கிடையாது. நல்ல மார்க்ஸில் MBA பண்ணியிருக்கேன். இந்த கேஸில் போலீஸ் இன்வால்வ் ஆனதும் நான் பயந்து போயிட்டேன். அதனால பின் வாங்கிட்டேன். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உனக்கு தெரியுமா? என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல எல்லா கிரிமினல்ஸும் இந்த மாதிரி தான் வாக்குமூலம் கொடுத்துருக்கானுங்க. அவசியம் இவங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடு. அப்புறம் நீங்க 4 பேரும் கல்யாணி மாடத்தை தாராளமாக போய் பார்க்கலாம். ஓகே, அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சொல்லிடு. ஓகே, மிதுன் தப்பிச்சு போகக்கூடாது. தப்பிச்சு எங்க போவான்?